டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 2019 கேட்கப்பட்ட கேள்விகள். இது அசிஸ்டன்ட் ஜெயிலரோட எக்ஸாமு 10th 12th லெவல் தான். இது 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்கும். இந்த கேள்விகள் தமிழ் கேள்விகள் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். இது பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பலன், என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அடைமொழிகள், நூல்களோட பெயர், அதோட ஆசிரியர் பெயர், கேள்வி எந்த மாதிரி வரும். ஏற்கனவே இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கான முக்கியமான சோர்ஸ். அதை நீங்கள் இந்த அளவுக்கு அதிகமாக ரிவைஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த கேள்விகளையும் அட்டன் பண்ண முடியும். கொஷின் பேப்பர் நிறைய படிங்க, கொஷின்ஸை நிறைய போட்டு பார்க்கணும். அது ரெண்டு தான் ரொம்ப மெயினானது. சிலபஸை முடிக்கணும், அடுத்து தான் அது. சிலபஸை முடிக்கணும், கொஷின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணணும், கொஷின்ஸ் நிறைய அட்டன் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருங்க. நாம் இந்த கொஷின் பேப்பரில் அசிஸ்டன்ட் ஜெயிலரோட எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் இது உங்களுக்கு தேவைன்னா கண்டினியூ பண்ணுங்கள், பார்க்கலாம். அதோடு இன்னொன்று, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க நாம் இதை தான் படிக்கணுங்கிற தெளிவோடு படிங்க. தேவைப்படுறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும். பெரியோர்களால் அப்படிங்கிறத விட இதை யார் சொன்னது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. செல்வ கேசவராய முதலியார் தான் இதை சொல்லியிருப்பார். தமிழுக்கு கதி அப்படின்னு சொன்னது செல்வ கேசவராய முதலியார். இதுவும் கேட்டிருந்தாங்க ஒரு தடவை இருக்காங்க. இது ரெண்டு கம்பராமாயணமும் திருக்குறளும். அடுத்து இரண்டாவது கேள்வி, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானதையும் படிச்சுக்கோங்க. பைங்கூழ் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? பசுமை கூட்டல் கூழ். சிற்றோடை அப்படிங்கிறது சிறுமை கூட்டல் ஓடை. ரெண்டுமே பண்புத்தொகை மை விகுதி வந்திருக்கு பாருங்க. சேதாம்பல் அப்படிங்கிறத சேது கூட்டல் ஆம்பல்னு பிரிச்சிருக்காங்க. இது தவறானது, இது மட்டும்தான் தவறானது. மரவடியும் கரெக்டாக பிரிச்சிருக்காங்க. மரம் கூட்டல் அடி, மரவடி. சேதாம்பல் அப்படிங்கிறது, ஆம்பல்ங்கிறது பூ, செம்மை கூட்டல் ஆம்பல் தான் சேதாம்பல்னு வரணும். செம்மை அப்படின்னு வந்திருக்கணும், தவறாக இருக்குது. மூன்றாவது கேள்வி, தமக்குரியர் அப்படிங்கிறத பிரித்து எழுதுக. தமக்கு கூட்டல் உரியர் அப்படிங்கிறது தான் சரியாக பிரிந்துள்ளது. தமக்குரியருங்கிறத தமக்கு கூட்டல் உரியர் பிரித்தா அது ரெண்டு வார்த்தைக்குமே பொருள் இருக்கணும். அந்த மாதிரி பிரியறது தான் கரெக்டாக பிரிஞ்சிருக்கு. அடுத்து நான்காவது கேள்வி, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. இசைத்தமிழ் வழி நாடகத்தமிழிற்கு இயக்கமில்லை. இசைத்தமிழ் இத்து வரணும். இசை அதாவது ஐ வருது இல்லையா, இரண்டாம் வேற்றுமை ஒரு பக்கத்தில் வல்லினம் மிகும். இது மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது. ஒரு 14 கண்டிஷன்ஸ். இப்போது இசைக்கு பக்கத்தில் எதுக்கு இத்து வரணும், இத்து ஏன் வரணும் அப்படின்னிங்கன்னா, ரெண்டாவது கண்டிஷனை பாருங்கள். ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. இசை ஐ வந்திருக்கு இல்லையா, அதனால நாம் இத்து போடுறோம். இது மாதிரி என ஆகங்கிற சொல்லுறுப்பு பின்னாடியும் வல்லினம் மிகும். நாடகத்தமிழ் எது கொடுத்துருக்காங்கன்னா அது இருபெயரொட்ட பண்புத்தொகை, அதனால் அங்கே இத்து வந்திருக்கு. இந்த 4 கண்டிஷனையும் படிச்சிடலாமா? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிஷன் தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிஷனை படுங்க. இல்லையா, எக்ஸாம்பிளோட சேர்த்து படிச்சுக்கோங்க. இப்போது ஆ, இ, அந்த, இந்த, ஏ, எந்த அப்படிங்கிற சொல் பின்னாடி வல்லினம் மிகும். ஐ, கு 2 4 வேற்றுமை உறுப்பு பின்னாடி வல்லினம் மிகும். இந்த வேற்றுமை உறுப்பு தெரியல அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிளை மெமரி பண்ணிக்கோங்க. என ஆகங்கிற சொல்லுறுப்பு பின்னாடி அந்த ஆ, இ, ஏ, அந்த, இந்த, எந்த இதுக்கு பின்னாடியும் 5 கு ஐ, கு 2 4 வேற்றுமை உறுப்பு பின்னாடியும் மிகும். அதே மாதிரி என ஆகங்கிற சொல்லுறுப்பு பின்னாடியும் மிகும். அப்பப்போ 4 நாளாக மெமரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து ஐந்தாவது கேள்வி, கலைச்சொல் அறிவோம். அதில் எது கேட்டிருக்காங்க? உருபன் அப்படின்னா மொரோஃபிம், ஒருபன் அப்படின்னா மொரோஃபிம், ஒளியன் அப்படின்னா ஃபொனிமி, ஃபொனிமினா ஒளியன். எக்ஸாவேஷன் அகலாய்வுங்க அதை எக்ஸாவேஷன் சொல்லுவோம். கல்வெட்டியல்ங்கிறத எபிகிராஃபின்னு சொல்லுவோம். கல்வெட்டியல்ங்கிறத எபிகிராஃபின்னு சொல்லுவோம். முன்னெல்லாம் ஒரு வார்த்தை கொடுத்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 4-5 வார்த்தை கொடுத்து பொறுத்துகையாக மேட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது 5 கேள்வி 5ல் 4 பார்த்தாச்சு. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. கலை அப்படிங்கன்னா நீக்கிறது, களை எடுக்கிறது தான் கலை அப்படின்னு சொல்லுவோம். கலை சிறப்பு அகரத்தை மூங்கில், கலை மூங்கில் களி. தலை அப்படின்னா, தலை அப்படிங்கிறது விலங்க குறிக்கும். சிறப்புழ தழைனா தலைத்தல், வளருதல். தலைத்தல் அப்படின்னா செடி தலைச்சி வளருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு சிறப்பு அகரம். ஆட்டோட தலை, மாட்டோட தலை அப்படின்னு சொல்லும்போது, விலங்க சொல்லும்போது பெரிய ல வரும். அதே கலையில் சிறப்பு அகரம் வந்தால் அது மூங்கிலையும், பெரிய அகரம் வந்துன்னா கலை வந்தால் அது நீக்குதலையும் குறிக்கும். ஒவ்வொரு எழுத்தையுமே கவனித்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி உங்களுக்கு சொல்லுது. ஒவ்வொரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போதும் அது உங்களுக்கு புரிய வரும். அடுத்து நீங்கள் புக்கில் படிக்கும்போதும்
அதை கவனித்து படிக்கலாம். ஓகேவா? அவன் நல்லவன், இது எவ்வகை பெயர்? இடத்தை குறிக்குதா, காலத்தை குறிக்குதா, தொழிலை குறிக்குதா? அவன் நல்லவன் அப்படிங்கிறது அவனோட குணத்தை குறிக்குது, அதனால் அது குணப்பெயர். கதிர்வேல் வெற்றிலை தின்றான். அவன் வெற்றிலையோட சேர்த்து என்னென்னலாம் போட்டிருப்பான்? பாக்கு, சுண்ணாம்பு, சீவல் எல்லாம் சேர்த்து போட்டது தானே. வெறுமனே ஒரே ஒன்று மட்டும் வச்சு அதோட இனத்தையே குறிக்கிறதுனால அது இனங்குறித்தல். வெற்றிலை தின்றான் அப்படிங்கிறது இனங்குறித்தல். பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக. தடக்கைங்கிறது உரிச்சொற்றொடர். நின்னகர் அப்படிங்கிறது நினது நகர், 6ஆம் வேற்றுமை தொகை. மடக்கொடிங்கிறது வினைத்தொகை கிடையாது, தவறு, அது அன்மொழித்தொகை. மடக்கொடிங்கிறது அன்மொழித்தொகை. வாழ்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். 10வது கேள்வி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. தனியாக நின்னா அது தனிமொழி. தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது தொடர்மொழி. ஒரே எழுத்து ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா அது ஒரு எழுத்து ஒரு மொழி. பிரிக்கும்போது ஒரு சொல்லை பிரிக்க முடியும் அப்படின்னா அது பகுபதம். அடுத்து சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்ன? சேவல் அப்படின்னு சொன்னோம்னா அது சேவல் வந்து ஆண்பாலை குறிக்கும். அதோட பெண்பால் என்னன்னு கேட்டிருக்காங்க, கோழி. சேவலோட பெண்பால் வந்து கோழி. அடுத்து எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது? ஆசிரியப்பாலை எத்தனை வகை இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆசிரியப்பாலை எல்லா அடிகளும், ஒவ்வொரு ஆசிரியப்பாவோட வகையும் தெரிஞ்சு அதோட இலக்கணமும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நம்ம ஆசிரியப்போட வகைகள் தெரிஞ்சுக்கலாம். நேரிசை, இணைக்குரல், நிலைமண்டில, அடிமறி மண்டில, எல்லாமே அதோட பேர்லேயே அதுக்கான இலக்கணம் இருக்குது. நேரிசைங்கிறது மட்டும் ஆசிரியப்பாவோட மற்ற அடிகள்லாம் 4 சீராக இருக்கும். லாஸ்ட் அடிக்கும் அடி மட்டும் 3 சீராக இருக்கும். அதுதான் வந்து நேரிசை. 2வது இணைக்குரல் அப்படிங்கிறது அடியும் லாஸ்ட் அடியும் கரெக்டாக 4 சீர்கள் வரும். இடையில இருக்கிறது வந்து 2ஆவோ இல்லை 3ஆவோ எப்படி வேணால் மாறி மாறி வரும். அதுதான் இணைக்குரல். அதாவது முதலும் கடைசியும் சேம் அப்படிங்கிறது தான் இணைக்குரல். 3வது எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின், அதாவது எல்லாமே சேமாக 4 அடியாக இருந்ததுன்னா அதுதான் வந்து நிலை மண்டில ஆசிரியப்பா. மண்டிலனா வட்டம்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து சமமாக இருக்கும். ஏன் என்ற அசைச்சொல்லும் இதில் வரும். யாப்புக்காக இது ஆக்கப்படுது. நிலைமண்டிலனா எல்லா அடிகளும் 4 சீராக இருந்தால் அது நிலைமண்டில ஆசிரியப்பா. அடிமறி மண்டில அப்படின்னா அடிகளை மாற்றி மாற்றி போட்டாலும் ஒரே மாதிரி பொருள் வரும். அதான் அடிமறி மண்டில. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பா வந்து நிலை மண்டில ஆசிரியப்பா. இணைக்குரல், நேரிசை, அடிமறி மண்டில, இது எல்லாமே வந்து அந்த இலக்கணத்தை சார்பாக வச்சு தான் அந்த கேள்வியே அமைஞ்சிருக்கும். 13வது கேள்வி பார்க்கலாம். மோனை வகையை கண்டுபிடி. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர்றது. தானம், தவம் இரண்டும், தங்கா, வியனுலகம், முதல் 3 சேர்ந்து வருது. 1 2 3 சேர்ந்து வந்தால் அது கூழை மோனை. முதல் 3மே சேர்ந்து வந்ததுன்னா அது கூழை மோனை. 14வது கேள்வி. பொருள் அறிந்து பொருத்துக. ஒல்காமை அப்படிங்கிறது தளராமை. ஒல்காமைனா தளராமை. விழுமம்னா துன்பம். திண்ணியர் அப்படின்னா வலியர். திண்ணியர்னா வலிமையானவங்க, அதான் வலியர்னு கொடுத்துருக்காங்க. வீறு அப்படின்னா சிறப்பு. வீருடைய தமிழ்மொழி செம்மொழி அப்படின்னு சொல்லுவார் பெருஞ்சித்திரனார். அப்போது வீறு அப்படிங்கிறது சிறப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. பார்க்கலாமா? அடுத்து அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண். இது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு ஃபுல் மீனிங்கும் தெரியணும் உங்களுக்கு. அப்போ தான் ஒவ்வொரு வார்த்தைக்குமான மீனிங் புரியும். அற்றம், அறன்னா பாதுகாப்பு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவை தவிர ஒரு சிறந்த கருவி இல்லை. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளளிக்கலாகா அரண். அற்றம்ங்கிறது அழிவு. உங்களை அழிவு வராமல் காப்பாற்றுறது எது? அழிவு வராமல் காப்பாற்றுறது அறிவு தான். அறிவு தான் வந்து அற்றத்தை காக்கும், அழிவை காக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ஒரே வரியிலே ஃபுல் மீனிங்கும் கொடுத்துட்டு போயிடுவார் திருவள்ளுவர். அடுத்து பார்க்கலாம். கற்பனும் பெயரே தோன்றும் களிநடம் புரிய கண்டேன். கற்பினும் பெயரே தோன்றும் களிநடம் புரிய கண்டேன். இந்த பாடல் வரி யாரை சொல்லுதுன்னா சீதையை சொல்லுது. அடுத்து குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? குறிப்பினாலேயே உணர்ற கொள்கையான் யார்னா ராமன். குறிப்பினால் உணரும் கொள்கையான் அப்படின்னு கம்பர் பாராட்டுறாரு யாரை? ராமனை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு. தண்டுடு கையர் வெண்டலை சிதவலர் என தொடரில் சிதவலர் என்பதன் பொருள் தலைப்பாகை கட்டியவர். தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் அப்படிங்கிற தொடரில் சிதவலர் அப்படிங்கிறது தலைப்பாகை கட்டியவரை குறிக்கும். அடுத்து 19 நற்றிணை. நற்றிணை அப்படின்னாக்கா 9 to 12 அடிகளை உடையது. 9 to 12 அடிகள். நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பன்னாடு தந்த மாறன் வழுதி. நல் என்னும் அடைமொழி குறித்து இதை கூறுவாங்க. நல் அப்படிங்கிற அடைமொழி. நற்றிணையை தொகுப்பித்தது பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து பொறுத்துக. இது பழைய புக்கில் உள்ள பொறுத்துக தான். இது பழைய புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் இது. செரு அப்படின்னா வயலை குறிக்கும். செருனா வயல்.
வித்து அப்படின்னா விதை, யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. வட்டிங்கிறது பனையோலை பெட்டியை குறிக்கும். மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. அது பாருங்க. அடுத்து 21வது கேள்வி, மணநூல் அப்படின்னா சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரத்துக்கான வேறு பெயர், மணிமேகலைக்கான வேறு பெயர் இல்லாத கேள்விகளே இல்லை. இப்போ 2024 கூட சிலப்பதிகாரத்தையும் கேட்டிருக்காங்க, மணிமேகலையும் கேட்டிருக்காங்க. அதோட வேறு பெயர் என்ன, மணிமேகலை எந்த சமயம் சார்ந்தது, மணிமேகலை பௌத்த சமயம் சார்ந்தது, எல்லாத்தோட வேறு பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஐம்பெரும் காப்பியத்துலேருந்து ஐஞ்சிரும் காப்பியம் வரைக்கும் போயிட்டாங்க, அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி, தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்னும் தொடரில் ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம். தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும். இதில் ஆயம்ங்கிறது தோழியர் கூட்டத்தை குறிக்கும். அடுத்து, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின்றி திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்குதுயர் உறுத்து. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்குதுயர் உற்றது என்னும் அடிகள் அமைந்துள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம். 24 இதுவும் சிலப்பதிகாரத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. நஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாடினது யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாகவி பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு சொன்னது பாரதியார். ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் பலவன். இது தேம்பாவணியில் வர்றது. ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் பலன். சரியா? சூசைப்பர் வராதா? வளன் தானே. அடுத்து 26, போலி புலவர் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டியவர் யார்? ஒட்டக்கூத்தர். தலையில் குட்டுபவர் அதிவீரராம பாண்டியர். செவிகளை அறுப்பது வந்து வில்லிபுத்தூரார். செவியை அறுக்கிறது யாருன்னு கேட்டால் வில்லிபுத்தூரார். சேர்த்து படிச்சுக்கோங்க. 27, தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்பது பல்லு வகையை குறிக்கும். புலன்கிறது பல்லு வகையை குறிக்கும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது என்னன்னு கேட்டுறாங்க. மொத்தமாக பிள்ளைத்தமிழ் பருவம் 10. ஆணுக்கு தனியாக 3, பெண்ணுக்கு தனியாக 3, ரெண்டுக்கும் பொதுவானது 7. இந்த பாருங்கள், காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, இதுதான் 2 பாலருக்கும் பொதுவானது. ஆண்பாலுக்கு தனியானது எதுன்னு கேட்டாங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதீர். பெண்ணுக்கு கழுங்கு, அம்மானை, ஊசல். இதையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கேள்வி கேட்குறாங்க. அடுத்து 29, பொறுத்துக. சரதம் அப்படின்னா வாய்மை. சரதம்னா வாய்மை. பவித்திரம்னா தூய்மை. பெருமாள்னா அரசன். மகோததினா கடல். கடலோட வேறு பெயர் தான் வந்து மகோததி. 30வது கேள்வி பார்க்கலாம். தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. திருமறைக்காட்டில் பிறந்தவர் தான் வந்து தாயுமானவர். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளோட நூல் தான் வந்து மனுமுறை கண்ட வாசகம். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு தமிழர்களை தட்டி எழுப்புனது பாரதிதாசனோட வரிகள் ரிப்பீட்டடாக நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு தமிழர்களை தட்டி எழுப்புனது நம்ம பாரதிதாசன் தான். தமிழில் நின்றோர் இடமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டுன்னு பாடினது நாமக்கல் கவிஞர். சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்காக 2001 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சீசு செல்லப்பாவுக்கு சுதந்திர தாகம் எடுத்தது எப்போனா 2001. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் லிஸ்ட்டே நீங்கள் படிக்கணும். சுதந்திர தாகம் மட்டும் இல்லை, 2012 யார் வாங்கினா, 2014 யார் வாங்கினா, எல்லாமே முக்கியமானது. உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தது சாலை இளந்திரையனை பற்றின கேள்வி இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை. அப்போ நம்ம சாலை இளந்திரையனை பற்றியும் படிச்சுக்கோங்க. திருநெல்வேலி மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் ராமையா அன்னலட்சுமிக்கு பிறந்தார். இவர் 4 தோன்ற காரணமாக இருந்திருக்காரு. இவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்து டீனாக மாறிட்டார். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், டெல்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம், இதெல்லாம் தோன்ற காரணமாக இருந்திருக்காரு. அப்படின்னா இதையே மாற்றி கேட்கலாம் நிறைய தடவை. இவர் 1991 தான் பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு. இவர் பூத்தது மானுடம் அப்படிங்கிற பாடல் தொகுப்புலேருந்து தான் இந்த பாட்டு கேட்டிருப்பாங்க. அந்த பாட்டு என்னென்னா நிற்க நேரம் இல்லை அப்படிங்கிற பாட்டு. இது மட்டும் இல்லாமல் இவர் புரட்சி முழக்கம், உரைவீச்சு இந்த நூலுக்கெல்லாமும் தமிழக அரசோட சிறந்த நூலுக்கான பரிசை வாங்கியிருக்காரு. அப்போ கேட்டுங்க, இதுலேருந்து நிறைய கேள்வி வரலாம். திரும்ப படிச்சுக்கோங்க.
வரத நஞ்சையப்ப பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்னும் நூலை எங்கு அரங்கேற்றினார்? இது முக்கியமான கேள்வி, புதுசாக இருக்குது. வரத நஞ்சையப்ப பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி அப்படிங்கிற நூலை எங்கே அரங்கேற்றம் பண்ணார் அப்படின்னா கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் தான் வந்து வரத நஞ்சையப்ப பிள்ளை அவரோட நூலான தமிழரசி குறவஞ்சியை அரங்கேற்றம் பண்ணுறாரு. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? காந்தியடிகள். அவர் என்ன சொன்னார்? நான் வருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப உணர்ச்சிகரமாகவும் சொல்லுவாங்க, நான் வந்து திரும்பவும் வெளியில் வந்து மறுபடியும் போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ஓவியக்கலை எந்த நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியது, கிபி 7ஆம் நூற்றாண்டு. சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்கள், உருது சொற்கள். சலாம் சபாஷ் என்பன என்மொழி சொற்கள்னு கேட்டிருக்காங்க, உருது சொற்கள். இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடுங்கிறது தட்சிணாமூர்த்தி. தமிழர் சால்பு அப்படிங்கிறது வித்யானந்தன். தொல்லியல் நோக்கில் சங்க காலம்ங்கிறது கார் ராஜன். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடுங்கிறது கார் ரத்னம் கிடையாது, மா ராசமாணிக்கனார். இந்த நூல்கள் பெயரும் ஆசிரியர் பெயரும் படிச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வெங்கடாசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? தமிழ் பேரவை செம்மல்ங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்தாங்க? வெங்கடசாமி நாட்டாருக்கு மதுரை பல்கலைக்கழகம் தான் கொடுத்தது. இதையே கேள்வியாகி கேட்டுருவாங்க. தமிழ் பேரவை செம்மல்ங்கிற பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். மறுபடியும் எந்த பக்கத்துலேருந்தும் இதை கேள்விகளாக நோக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு இதோட வேல்யூ புரியும். இது ஒரு கேள்வி கிடையாது, இதில் 3 கேள்வி அடங்கியிருக்கு. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1924. திருவாங்கூர் சமஸ்தானத்தில் வைக்கம்ங்கிற ஊரில் தான் இந்த போராட்டம் நடைபெற்றது. இது 1924 நடந்தது. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்த நோய் என்ன அப்படின்னா மனக்கொடை. புறம் அப்படிங்கிறதை ஊரை குறிக்கும். பட்டினம் அப்படிங்கிறது நகரத்தை குறிக்கும். பாக்கம்னா சிற்றூர். புலம்னா நிலத்தை தான் வந்து புலம்னு சொல்லுவாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் யார்? ஔவையார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது ஔவையார். இது ஒரு சூப்பரான கேள்வி. நோய்க்கு முதல் காரணம் என்ன? உப்பு தான். நோய்க்கு முதல் காரணம் உப்பு. சமரச கோயிலை அமைத்து சென்றவர் ராமலிங்க சுவாமிகள். சமரச சன்மார்க்க சங்கத்தை அமைச்சவரும் அவர் தான். சமரச கோயிலை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ராமலிங்க சுவாமிகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகள். பாருங்கள், அவரை பற்றியே 2 கேள்வியே கேட்டு போகிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார். நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு சொன்னது பாரதியார். இந்த பாட்டோட பேர் என்ன? செந்தமிழ்நாடு என்னும் போதினிலேன்னு வரும் இந்த பாட்டு. கருமுகில் அப்படிங்கிறது பண்புத்தொகை. வைவேல் அப்படின்னா உரிச்சொற்றொடர். உணர்மீன்கிறது ஏவல் வினைமுற்று. அழிக்குவென்னா தன்மை ஒருமை வினைமுற்று. இது எல்லா வார்த்தைகளுமே வந்து புக்கில் இருக்கிற வார்த்தைகளை மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்க. அதுலேருந்து தான் இதை படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். புலன் அழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரில் குறிக்கப்பட்ட சான்றோர் யாருன்னா கபிலர். இப்படி சொன்னது யாருன்னு கூட கேட்டிருப்பாங்க. புலன் அழுக்கற்ற அந்த நாளன்னு சொன்னது நப்பசலையார் தான். இவரை வந்து குறிஞ்சி கபிலர்னே சொல்லுவாங்க. 10 பாட்டில் இருக்க குறிஞ்சி பாட்டை பாடினது இவர் தான். ஆரிய அரசன் பிரகதத்தனுக்காக பாடியிருப்பார் குறிஞ்சி பாட்டு. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கேள்வி 51 பாருங்கள். மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மிசையோட பொருள் கேட்கல, மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நானே ஃபஸ்ட்டு படிக்கும்போது மிசை என்பதன் பொருள் என்னன்னு படிச்சிட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கொஷினாக மாற்றி நம்ம மைண்டே நமக்கு மாற்றி கொடுத்துரும். அதனால் தெளிவாக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத அட்டன்டிவாக படிக்க கற்றுக்கோங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் வரும். பாருங்கள், மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. மிசை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவளாகு ஒன்றே மிசையாகு ஒன்றே அப்படின்னு ஔவையாரோட பாடல் இருக்குது. அதில் மிசை அப்படிங்கிறது உயரத்தை குறிக்கும். மேட்டான நிலத்தை மிசைன்னு சொல்லுவாங்க. மேட்டுக்கு ஆப்போசிட் என்ன? கீழே. அதேமாதிரி அவளாகுன்னா பள்ளம்னு அர்த்தம். அவளாகுக்கிறதுக்கு என்ன ஆப்போசிட் கேட்டாங்கன்னா மேலே அப்படின்னு கொடுத்துருக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது மிசைன்னா மேடு, மேட்டுக்கு எதிர்ச்சொல் கீழே. அடுத்த கேள்வி பாருங்கள்.
திருமலை முருகன் பிள்ளைத்தமிழில் திருமலை முருகன் பல்லு என்னும் நெல் வகையில் கூறாத நெல் எதுன்னு கேட்டிருக்காங்க. காடைச்சம்பா தான் அதில் கூறப்படவில்லை. அடுத்து பிழையற்ற வாக்கியம் எது? வருவதும் போவதும் கிடையா அப்படிங்கிறது தான் பிழையற்ற வாக்கியம். பாக்கி எல்லாமும் வருவதும் போவதும் கிடையாது அப்படிங்கிறது வராது. வருவதும் போவதும் கிடையாதுன்னு கிடையாது, துணக்கால் வரல. இதில் வருவதும் போவதும் கிடையாது, இதுவும் தவறானது. வருவதும் போவதும் கிடையா, இதுதான் பிழையற்ற வாக்கியம். அடுத்து நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒருமைப்பன்மை பிழையை நீக்கிறதுக்கு 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. இது எதிர்மறையில் வரும்போது இப்படி கேட்டு ஈஸியாக ஒரு மார்க்கை எடுத்துருவாங்க. தன்மையில் வரும்போது நான் அல்லேன்னு சொல்லணும். நான் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ ஏதாவது செய்யலையா அப்படின்னு கேட்டால் நான் அல்லேன். நாம் அல்லோம், நாம்னு வந்தால் நாம் அல்லோம், நீன்னு வந்தால் நீ அல்லை. நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீவீர் அல்லீர்னு சொல்லணும். இதே படற்கையாக இருந்தால் அவன் அல்லன், பெண்பாலாக இருந்தால் அவள் அல்லன். அதே பலர்பாலில் வரும்போது அவர் அல்லர். நாம் பார்க்க போகிறது அக்ரிணை தானே. ஒன்றன் பாலம் பலவின் பாலம் அக்ரிணைக்கு வரும். அதே ஒரு புக்கு அப்படிங்கும்போது அது ஒன்றன் பால் அகுதன்று, அது அன்றுன்னு சொல்லணும். படற்கையில் வரும்போது அவை அல்லன்னு சொல்லணும். இந்த புத்தகங்கள் நான் வாங்கியவை அல்ல அப்படின்னு சொல்லணும், அதான் சரி. அதே மாதிரி இந்த புத்தகம் நான் வாங்கியது அன்றுன்னு சொல்லணும். மாற்றி சொன்னால் ஒரு மார்க்கு போயிடும். அதனால் இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வாங்கிய நூல் இது அன்றுங்கிறது தான் சரி. நான் வாங்கியது இது அல்லன்னு சொன்னால் அது தவறு. இதை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க் போயிருக்கோம் உங்களுக்கு. ஆன்சர் தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மாதத்தின் பெயர், திங்களின் பெயர் தான் தை மாதம். செய்கின்றால் வேர்ச்சொல் செய். வேர்ச்சொல் எப்போதும் ஒரே ஒரு பகுதி மட்டும் வரும் வேர்ச்சொல்லில், அதை கட்டளையாக இருக்கும். பகுதி எப்பயுமே கட்டளையாக இருக்கும். பார் என்ற அடிச்சொல்லின் தொழில் பெயராக்குக. பார் அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல் தான் இல்லையா? இதோட கட்டளை சொல்லாக இருந்தால் அது என்னது? வேர் சொல். இதோட தொழில் பெயர் கேட்குறாங்க. தொழில் பெயர் அப்படிங்கிறதுல அல் வரும். பார்த்தல், அல் விகுதி வந்திருக்கு, அதனால இது தொழில் பெயர். கீழ்காணும் விடையில் அகர வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க. சங்கு, சாவி, சிலை, சீப்பு. சங்கு, சாவி, சிலை, சீப்பு. அடுத்து ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. சொற்றொடரை ஒழுங்குபடுத்துக. அண்ணன் சொன்னார் தம்பி வீட்டுக்கு. அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு. அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார், இதுதான் சரியான ஆர்டர். அண்ணனுக்கும் கம்மா, சென்றார், தம்பி எல்லாத்துக்குமே கம்மா வேற கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சு படிங்க. அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார். வேங்கை என்பது எவ்வகை மொழி? வேங்கை அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்கும். மொத்தமாக பார்க்கும்போது பிரித்தா வேம் ப்ளஸ் கை அப்படின்னு வேகுகின்ற கையை குறிக்கும். ரெண்டு தடவையாக 2 டைப்பில் 2 பொருள் தரதுனால அது பொதுமொழி. அடுத்து வயலில் ஆடுகள் மேய்ந்தில. வயலில் ஆடுகள் மேலே, அதான் இதோட மீனிங். அப்படின்னா இது என்னது? எதிர்மறை தொடர். வயலில் ஆடுகள் மேய்ந்தன அப்படின்னா அது உடன்பாட்டு தொடர். வயலில் ஆடுகள் மேயாமல் இல்லை அப்படின்னா அது பொருள் மாறா எதிர்மறை தொடர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிறவினை சொல்? கற்றால், வந்தால், போனால், தூங்கினால், நடந்தால் எல்லாமே தானே செய்கிறதுனால அது தன்வினை. அதே கற்பித்தால் அப்படின்னா என்னது? அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அப்போ அது பிறவினை. எழுதினால் அப்படின்னா அது தன்வினை. எழுதிவித்தால், அடுத்தவங்களை எழுத வச்சா அப்படின்னா அது பிறவினை. பிறரை செய்ய வச்சா அது பிறவினை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இவ்வகையை வெளிப்படுத்தும் பொருள் என்ன அப்படின்னாக்கா, நம்மளை தோன்றினாலும் நாம் பொறுத்துக்கணும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தோன்றவங்களையும் தாங்கிக்குது பாரு நிலம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். எக்ஸாம்பிள் கொடுக்கறதுல திருவள்ளுவர் மாதிரி யாருமே இல்லை. பாரு, நிலம் தோன்றுனா கூட கம்முன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நீயும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இகழ்வார் பார்த்துக்கோங்க, இகழ்கிறவங்களையும் நீ பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இகழ்கிறவங்கள பார்த்து நீ கோவப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிலத்தை ஓமையாக சொல்லியிருப்பார். இதில் சொல்லப்படுற பொருள் என்ன அப்படின்னா பொறுமை. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை? திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனைமரம், மூங்கில் மரம். அடக்கமாய் இருப்பவனிடம் உயர்வு எதை காட்டிலும் பெரியதுன்னு கேட்குறாரு. இது திருக்குறள் தான். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. தன் நிலையிலேருந்து திரியாமல் மாறுபடாமல் அடக்கமாக இருக்கிறவங்களோட தோற்றம் மலையை விட பெரியதுன்னு சொல்கிறாரு.
அடுத்து பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தாருங்கிறது செய்வினை வாக்கியம். உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா அது செயல்பாட்டு வினை வாக்கியம். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுவஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேறியது. தூதுவளை அதில் வராது. கண்டங்கத்திரி, சிறுவழுந்துறை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி தான் வரும். தூதுவளை அதில் வராது. வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதுன் விரும்பேல். ஔவையார் பார் 2வது தடவையாக வருவாங்க, 2வது தடவையாக வராங்க. வயிறு புடைக்க மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொல்லியிருப்பது ஔவையார். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இது மூசி கீரனார் பாடின புறநானூற்று பாடல். இது யார் பாடினதுன்னு கூட கேட்பாங்க. மூசி கீரன் பாடினது புறநானூற்று பாடல். கீழ் கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. பரிபாடல் 8 தொகை நூல்களில் 1. பரிபாடல் ஒரு அகப்புற நூல். அகப்புற ரெண்டுமே சேர்ந்து வர்றது. பரிபாடல் வையையாறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. பரிபாடலில் 400 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பொருந்தலை, பாக்கியெல்லாம் சரி. அடுத்த கேள்வி கடையேழு வள்ளல்களை பற்றி கேட்டிருக்காங்க. காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மயிலுக்கு போர்வை போத்துனது. காண மஞ்சை அப்படின்னா மயிலுக்கு, கலிங்கம்னா போர்வை கொடுத்தது யாருன்னா மயிலுக்கு போர்வை கொடுத்தது பேகன். 74 கூற்று 1. அகநானூற்று பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் களிற்று யானை நிறை அப்படிங்கிறது 100 கிடையாது, 120. களிற்று யானை நிறையில் 120 இருக்குது. மணிமடை பவளம் தான் 180. நித்திலக்கோவை தான் 100. அதனால் கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு. பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடுக்க. பொருத்தம் உள்ள அதான் கேட்டிருக்காங்க. கம்பர் தாயுமானவர் கிடையாது, கம்பர் சேக்கிலார் கிடையாது, ஔவை காளிதாசன் கிடையாது. ஔவை அதிகமான வேணால் கொடுக்கலாம். கம்பரோட யாரை சேர்க்கலாம்? கம்பரோட யாரை சேர்க்க முடியாது. சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் ஃப்ரெண்டு. அடுத்து கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது தேம்பாவணி. கிறிஸ்தவ சமயத்தாரின் தேவாரம் எதுன்னு தெரியுங்களா? அதை கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக. ரச்சன்ய மனோகரம் தான் அதோட பேர். இதான் கிறிஸ்தவ தேவாரம். சீராபுராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5027. சீராபுராணம் எழுதுனது யாருன்னா உமறுப்புலவர். இதில் 92 படலங்கள் இருக்குது. உமறுப்புலவரை இஸ்லாமிய கம்பர்னு அழைக்கிறோம். இஸ்லாமிய கம்பர் யாருன்னு கேட்டால் உமறுப்புலவர். பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் யாது? நன்கு கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். பிரபந்தம் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம்ல, அதில் பிரபந்தத்தோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது. கலிங்க மன்னன் அனந்திய மன்னன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். கலிங்க மன்னன் அனந்திய மன்னன் மீது அனந்தியன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றது யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார்? கருணாகரத் தொண்டைமான். இவரோட தலைமையில் தான் போய் அங்கே ஜெயிச்சிருப்பாங்க. முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யாருன்னா கருணாகரத் தொண்டைமான். இவனை கூட்டிகிட்டு போய் தான் இந்த கலிங்க மன்னன் அதிய மன்னன் மீது போர் தொடுத்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அடுத்து பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறதுனா ஒரிசா மாநிலம். நமக்கு ஸ்கூல் பசங்களுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு லெசன்லேருந்து ஒரு 4-5 கொஷின் எடுத்துகிட்டு அப்புறம் அந்தாண்ட போய் அடுத்த கொஷின்லேருந்து அடுத்த லெசன்லேருந்து 4-5 கொஷின் எடுப்போம் பாருங்கள். அந்த மாதிரி தான் கொஷின் எடுத்திருக்காங்க. இது 3 கேள்வியுமே சேம் டாபிக். அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று சொன்னது பாரதியார். துரியோதனின் தந்தை யார்? மகாபாரதத்தை பற்றி கேட்டிருக்காங்க. துரியோதனின் தந்தை திருதராஷ்டிரன். துரியோதனின் தந்தை திருதராஷ்டிரன். சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசர் யார்? சென்னை மாகாண அரசு. சுந்தரம் பிள்ளைக்கு ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினது சென்னை மாகாண அரசு. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என்று கூறிய தமிழறிஞர் யார்?
சிலப்பதிகாரத்தில் கூறப்படுற வரியும் குறவையும் அப்படிங்கிற வரி வந்து நாட்டுப்புற பாட்டை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறா? தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்கிறாரு. பிசி என்ற சொல்லின் பொருள் எது? பிசி அப்படின்னா விடுகதையா? பாருங்கள், இது புது வார்த்தை இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க. பிசி என்ற சொல்லின் பொருள் விடுகதை. பிசி என்ற சொல்லின் பொருள் விடுகதை. மழை வரும் என்றே மந்திரம் ஜபிச்சது அந்த காலம். மழை வரும் என்றே மந்திரம் ஜபித்தது அந்த காலம். அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். அந்த காலம் இந்த காலம்னு பாடினது உடுமலை நாராயண கவிஞர். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசரின் காவியம் எது? பூங்கொடி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசரின் காவியம் பூங்கொடி. அப்போ இதான் புது பாடத்துலேருந்து புது சிலபஸ்லேருந்து இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான். சொன்னது ஈரோடு தமிழன்பன். தமிழின் தொன்மை கலை வடிவம் எது? தமிழோட தொன்மையான கலை வடிவம் எதுனா நாடகம். தமிழின் தொன்மையான கலை வடிவம் நாடகம். மதக சூளாமணி என்னும் நாடகம் பற்றி ஆராய்ச்சி நூலை எழுதியவர் விபுலானந்தர். மதக சூளாமணி அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி நூல். அதை எழுதுனது விபுலானந்தா. எல்லா பக்கத்துலேருந்தும் கொஷினை நோட் பண்ணுங்க. அடுத்து 92வது கேள்வி. பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களில் எழுதியவர் வந்து பேனா அப்புசாமி. இதுவும் புது புக்கு தான். மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவரும் பேனா அப்புசாமி தான். கூற்று இரண்டும் சரி. 2 கூற்றுமே சரி. பேனாங்கிற பேரில் எழுதினது பேனா அப்புசாமி. மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினதும் பேனா அப்புசாமி தான். வானம் வசப்படும் பிரபஞ்சன் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். தமிழ் தாத்தா உவேசா. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவேசா. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் வந்து சேலம். ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த அவர் இந்த இயரில் ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் முன்னாடி பேஜை மட்டும் கேட்டிருக்காங்க. முன்னாடி லைனை. ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானது. இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார் யார்? பெரியாரும் அம்பேத்கரும். சாதுவான் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கலந்து சென்றதை குறிப்பிடும் நூல் வந்து மணிமேகலை. சாதுவானை பற்றி சொல்கிறது மணிமேகலை. ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யாருன்னா ரோமர் தான். ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ரோமர். எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது அப்படின்னா கன்னியாகுமரி, மதுரை. இது பழைய புத்தகம் தான். இதில் 100 கேள்விகள் இருக்குது. இதோட நம்ம 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிற ஒரு 100 கேள்விகளை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். நூலாசிரியர் பெயர், ஒரு கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு எதெல்லாம் சேர்த்து படிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். அதோட நீங்கள் படிக்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கூட இருக்கிறவங்க படிப்பு ரிலேட்டடாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் கூட நீங்கள் அதை சொல்லுங்கள். வைப்புலி கோட்படா வாய்தீர் கேடில்லை. நீங்கள் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும், குறையாது. சொல்லிக் கொடுங்க. நன்றி.